ஓகே, தமிழில் நம்ம யூனிட் 4 கலைச்சொற்கள் பார்த்துட்டு வரோம். அதில் 5th கிளாஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான கலைச்சொற்கள்லாம் இருக்குது, பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட் பாருங்கள். புரோட்டோ ஹிஸ்ட்ரி வரலாற்றுக்கு தொடக்க காலம், அப்படின்னு சொல்லலாம். புரோட்டோ ஹிஸ்ட்ரி. சரிங்களா? ஓகே. சோர்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதாரங்கள். சோர்சஸ்னால் ஆதாரங்கள். சரிங்களா? ஆன்செஸ்டோர்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா முன்னோர்கள். ஆன்செஸ்டோர்ஸ்ன்னு சொன்னால் முன்னோர்கள். தர்மா அப்படின்னு சொன்னால் தர்மா அப்படின்னு சொன்னால் தம்மா. மொனுமெண்ட் அப்படின்னு சொன்னால் நினைவு சின்னம். மொனுமெண்ட்னா நினைவு சின்னம். இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டு. ஹிஸ்டோரியன் சொன்னால் வரலாற்று ஆசிரியர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. டைம் மெஷின்னா என்ன? கால இயந்திரம். சரிங்களா? எவல்யூஷன் அப்படின்னு சொன்னால் பரிணாம வளர்ச்சி. ப்ரிடேட்டர் அப்படின்னு சொன்னால் இறை பிடித்துண்ணி. அதுக்கு பேர் நாங்க ப்ரிடேட்டர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படி சொன்னால் காலச்சுவடு. ஃபுட் பிரிண்ட்ஸ். சரியா? ஓகே. ஹைட்ஸ்ன்னு சொன்னால் பதப்படுத்தப்பட்ட விலங்குத்தோலுக்கு என்ன சொல்கிறாங்க? ஹைட்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. மில்லியன் அப்படின்னு சொன்னால் 1 மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்களா, அது. சரிங்களா? நோமேட் அப்படின்னு சொன்னால் நாடோடி. பாட்டர் அப்படின்னு சொன்னால் பண்டமாற்று முறை. பாட்டர்னா சொல்லிங்க, பண்டமாற்று முறை. சரிங்களா? ப்ரேனா இறை. சரியா? மேக்னெட்டிக் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காந்தப்புல வருடி. மேக்னெட்டிக் ஸ்கேனர்னு சொன்னால் காந்தப்புல வருடி. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து ஃபைனலாக பாருங்கள். ஏஎஸ்ஐ, இது விரிவாக்கம் கூட நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. ஏஎஸ்ஐ ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னால் இந்திய தொல்லியல் துறை. ஏஎஸ்ஐ இதனுடைய விரிவாக்கம் தான் என்னங்க? ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் துறை. சரிங்களா? வரலாற்றில் நம்மளுக்கு டாப்பிக்கில் டைரெக்டாக பார்த்திங்கன்னா இல்லை, கலைச்சொற்களில் இருந்தாலும் சில முக்கியமானதை தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் இருக்குது. சரிங்களா? ஓகே, தொடர்ந்து பாருங்கள். 2 முறை 3 முறை கேளுங்க, அதுவே போதும் கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? தேங்க்யூ.